எங்கே நிற்கிறோன்றது நமக்கு தெரியணும். ஆஸ் அ இந்தியன் ஒரு ட்ரேடராக நாம் எங்கே இருக்கிறோம் இந்த வேர்ல்டு. அண்ட் தி ஃபேக்ட்ஸ், ஐ ஹேவ் தி ஃபேக்ட்ஸ். இப்போ இதில் ஃபேக்ட்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 18 இத்தனை பேருக்கு 50% சேலரி ஆகிடுச்சு. உங்களால் ஏற்றுக்க முடியுமா? இன்னொரு ரவுண்ட் ஆஃப் கோவிட் வந்து 50% தான் சேலரி வந்ததுனால் அதை வச்சு மேனேஜ் பண்ண முடியுமா? Hi there guys, welcome back. This is Kishore here, founder and CEO of tradeachievers. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தி இந்தியன் மைண்ட் செட், ஒரு இந்தியன்ஸோட என்ன மைண்ட் செட் வர்சஸ் தி குளோபல் ட்ரேடர்ஸ், அதை பற்றி தான். இது ரொம்ப நாளாக நான் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு வீடியோ தான் இது. ஏன்னா நம்ம எங்கே நிற்கிறோன்றது நமக்கு தெரியணும். ஆஸ் அ இந்தியன் ஒரு ட்ரேடராக நாம் எங்கே இருக்கிறோம் இந்த வேர்ல்டு குளோபல் மார்க்கெட்ஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம எங்கே இருக்கோன்றதை பார்க்கணும் அப்படின்ட்டு தான். ஸோ நான் இப்போ ஒரு கிராஃப் காட்டுறேன். நான் அதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிடும் நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டை தெரியும். ஸோ தி டோட்டல் இன்வெஸ்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த இந்தியனோட பாப்புலேஷனில் மொத்தமே 3% தான் மார்க்கெட்டில் இன்வெஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ இதே கம்பேர்ட் டு யூஎஸ் பார்த்தீங்கன்னா தே ஹவ் இன்வெஸ்டட் 55%, ஆல்மோஸ்ட் 50% மேலே இருக்கவங்க அத்தனை பேருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி யூகே பார்த்தீங்கன்னா 33%, சைனா பார்த்தீங்கன்னா 27%, நம்ம வந்து பிரேசிலோட 1% எக்ஸ்ட்ரா இருக்கும். இவ்வளோ தான். ஸோ அப்போ நம்ம எந்த அளவுக்கு பேக்கில் இருக்குன்றதை நீங்கள் இப்போ இந்த சார்ட்லேருந்து கிராஃப்லேருந்தே புரிஞ்சிருக்கலாம். ஸோ வேர்ல்ட் மார்க்கெட்ஸில் வந்து தே ஆர் வெரி அட்வான்ஸ்ட் இன் ட்ரேடிங்கில் அட்வான்ஸ்டுன்னு சொல்லும் போது ஏதோ டெக்னாலஜிக்கலாக கிடையாது, பட் தி பீப்புள்ஸ் மைண்ட் செட் என்னென்னா இப்போ யூஎஸில் வந்து நார்மலாக இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப்ன்ற ஆகிடுச்சு. நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஏதோ ஒரு தனி பிஸ்னஸ்ன்னு நினச்சிட்டோம். பார்ட் ஆஃப் லைஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது இட் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். இப்போ எப்படின்னா நம்ம ஊரில் இன்னும் அந்த இன்சூரன்ஸுன்ற ஒரு கான்செப்டுக்கே வரல. நம்ம இன்ஷூர் பண்ணணும், ஒரு சேஃப்டிக்காக இன்சூரன்ஸ் போட்டு வைக்கணும். இன்சூரன்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப். ஏன்னா எமர்ஜென்சி, அதுக்கு எதுக்கு இன்சூரன்ஸ் போடுறதுனால எமர்ஜென்சி தான். இன்கேஸ் ஆஃப் சம்திங் ஹேப்பன்ஸ், அன்சர்டனிட்டி, அதுக்காக தான் இன்சூரன்ஸ் போடுறது. இன்னும் நம்ம அந்த மைண்ட் செட்டுக்கே வரல. எதுக்கு சார் இன்சூரன்ஸ், அதெல்லாம் பார்த்துக்கலாம். அது என்னென்னா ஒரு மாதம் ஒரு 500 ரூபாவோ நான் அதை பற்றி ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன் நான் வர இதில். ஸோ இன்னும் நம்ம வந்து அந்த மைண்ட் செட்டுக்குள்ளே வரல. நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஜஸ்ட் ஒரு இடத்துக்கு போய் சாப்பிட்றதுக்கும் இது பண்ணுறதுக்கும் ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லக்ஸரிக்காக 500 ரூபா 1000 ரூபா செலவு பண்ணுறாங்க. ஒரு மாதத்துக்கு 500 ரூபா 1000 ரூபா நம்ம இன்சூரன்ஸுக்கோ இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கோ பண்ண மாட்டோம். ஏன்னா இன்னும் நம்ம அந்த மைண்ட் செட்டுக்கே வரல. அதுதான் ரொம்ப பெரிய பிரச்சனை இந்தியன் மார்க்கெட்ஸில். அண்ட் ஒன் மோர் திங், குளோபல் மார்க்கெட்ஸில் உங்களுக்கு எவ்வளோ கேபிட்டலைசேஷனில் நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கூட இப்போது ஸோ இது ஓவரால் வேல்யூ இன் ட்ரில்லியன் யூஎஸ்டி இது. ஸோ இது 24.40 அண்ட் 20.87. ஸோ யூஎஸில் மட்டுமே எக்ஸ்சேஞ்சில் ஆல்மோஸ்ட் என்ன சொல்கிறது உங்களுக்கு $45 ட்ரில்லியன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட். அண்ட் இந்தியா எங்கே இருக்கும், மொத்தமே $3 ட்ரில்லியன் மார்க்கெட். நம்மளோட மொத்தம் என்எஸ்சி பிஎஸ்சி எல்லாம் சேர்த்தே நமக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா மொத்தமே $3 ட்ரில்லியன் இஸ் அவர் மார்க்கெட் கேப். ஸோ இதுதான் திங். இதில் மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சைனாவாக இருக்கட்டும், இல்லை ஜப்பானாக இருக்கட்டும், யூரோப்பியன் மார்க்கெட்ஸ், ஹாங்காங் மார்க்கெட், யூகே அண்ட் இட்டாலி மார்க்கெட்ஸ் எல்லாமே நம்மளோட அதிகமாக தான் இருக்குது. ஸோ இந்தியா நம்ம இவ்வளோ பெரிய கண்ட்ரியில் மொத்தமே 3% தான் நம்ம என்ன சொல்கிறது இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. இதில் மொத்தமே 3 ட்ரில்லியனுக்கு தான் மார்க்கெட் கேப்பாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் தி ப்ராப்ளம். பிகாஸ் மக்கள் இன்னும் அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கே வரலை. அண்ட் தி ஃபேக்ட்ஸ், ஐ ஹேவ் தி ஃபேக்ட்ஸ். இப்போ இதில் ஃபேக்ட்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 18 million people invest in equity markets out of 1.34 billion middle class. இது என்னென்னா மொத்த இதில் வந்து குளோபல் எல்லாம் 1.34 பில்லியனை வந்து தே ஹவ் கன்சிடர்ட் ஆஸ் அ மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் மொத்தமே எவ்வளோ பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா 18 மில்லியன் தான். ஸோ 1 million இஸ் அரௌண்ட் 10 lakhs. ஸோ 1,80,00,000 பேர் தான் மொத்தமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கம்மி. ஏன்னா பீப்புள் ஆர் நாட் ரெடி டு இன்வெஸ்ட். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்லியிருக்குன்னா அமாங் நான் இன்வெஸ்டர்ஸ் 53% சே தே டோன்ட் ஹாவ் த மனி டு இன்வெஸ்ட் அண்ட் 21% சே தே டோன்ட் ட்ரஸ்ட் ஸ்டாக் புரோக்கர்ஸ் ஆர் ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ். 53% யார் கேட்டாலும் காசு இல்லைன்னு சொல்ல வேண்டியது. 21% என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஸ்டாக் புரோக்கரையோ ஃபினான்ஷியல் அட்வைஸரையோ நாங்கள் வந்து எங்களுக்கு பயமாக இருக்குது. காசு இல்லைன்னு சொல்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு கிமிக் தான். அது என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். உண்மையிலேயே காசு இல்லைன்றது கிடையாது. நம்ம காசு இல்லைன்னு சொல்லிட்டு, நான் இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ கூட போட்டேன் நான், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்காக. காசு இல்லைன்னு சொல்லிட்டு பைக் வாங்குறதுக்கு காசு இருக்கும், ஃபோன் வாங்குறதுக்கு காசு இருக்கும், நம்மளோட லக்ஸரியஸ் ஐட்டம் நம்ம என்ன சொல்கிறது ஒரு ப்ரைடுக்காகவும் ஒரு பந்தாக்காகவும்
நம்ம பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே காசு இருக்கும். ஆனால் நெசசிட்டின்னு வரும்போது அத்தியாவசியத்துக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு காசு இல்லைன்னு சொன்னால் இதெல்லாம் சும்மா பேச்சுது. ஆக்சுவல் ஃபேக்ட் என்னென்னா நம்ம எது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோன்றது தான் முக்கியம். ஸோ பீப்புள்ஸ் மைண்ட் செட் இஸ் நாட் ரெடி டு இன்வெஸ்ட் மணி இன் தி மார்க்கெட். இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ இதெல்லாம் ஆக்சுவலி என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, சார் நீங்கள் ட்ரேட் அச்சீவர்ஸ் எதுக்கு சார் ஓப்பன் பண்ணீங்க, என்ன உங்களுக்கு மோட்டோனா, மை மோட்டோ என்னென்னா எல்லாருமே ஒரு ஸ்டேஜில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அது ஸ்டார்டிங் ஏர்லி இஸ் வெரி பெட்டர். அண்ட் அதே மாதிரி யூடியூப்ஸ்லையும் கமெண்ட்ஸில் கேட்டுட்ருக்கீங்க, சார் அந்த 20 இயர்ஸில் நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணுன்றதை பற்றி போடுங்கன்ட்டு. ஸோ அதை பற்றின வீடியோவும் ரெடி ஆகிட்டுருக்கு. கண்டிப்பாக கம்மிங் வீக்ஸில் அதுவும் வந்துடும். அண்ட் என்னென்னா, ஸோ ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். நம்ம இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் பார்த்தா நம்ம பண்ணணும். முதல்ல நம்ம பையனுக்கு பண்ண சொல்லலாம், என் பையனை இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? எனக்கு 40 வயசு ஆகிடுச்சு சார், நான் என்ன இன்வெஸ்ட் பண்ணுறது? இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப். முதல்ல இதை புரிஞ்சுக்கணும் நம்ம. அப்போ தான் நம்ம வந்து லாங் ஸ்டாண்டிங்கில் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமும் we can attain. இப்போது சில பேர் சொல்லுவாங்க, அண்ட் இதில் இன்னொரு ஸ்கேமை நம்பிடாதீங்க. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ன்ற பேச்சில் எக்கச்சக்க ஸ்கேம்ஸ் இருக்குது. அந்த ஸ்கேம்ஸை பற்றி கூட நம்ம சில வீடியோஸ் போட்டிருக்கோம். அதில் முக்கியமாக என்னென்னா, இந்த 10,000 போட்டால் 10 லட்சம் பண்ணலாம். நான் வந்து 50,000 வச்சு ஸ்டார்ட் பண்ணேன், இன்றைக்கி வந்து 5 கோடி வச்சுருக்கேன் நான் மார்க்கெட்டில். வெறும் இந்த ஆப்பில் வந்து இதை கிளிக் பண்ணால் பை ஆச்சு, இதை கிளிக் பண்ணால் செல் ஆச்சு, நான் இவ்வளோ கோடி ப்ராஃபிட் வச்சுருக்கேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன், இப்போ நான் ஆடிக்காரில் போயிட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரிலாம் கிமிக்ஸ் பண்ணுவாங்க. மாடு மேய்ச்சிட்டு இருந்தேன், இன்றைக்கி நான் மார்டிஸில் உட்காந்து ட்ரேட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வேலைலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தயவுசெய்து நம்பாதீங்க. இதெல்லாம் டோட்டல் கிமிக்ஸ் ஆஃப் தி மார்க்கெட். என்னென்னா, எப்படி ஒரு 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 பாமர மக்கள், புரியாதவங்க, புதுசாக வரணும்னு ட்ரை பண்ணுறவங்க, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலான்னு பண்ணுறவங்கள ஒரு கொக்கி போட்டு எடுக்கிறதுக்கான ஒரு கிமிக்ஸ், மார்க்கெட்டிங் கிமிக்ஸ். ஸோ தயவுசெய்து அந்த மாதிரி போய் மாட்டிக்காதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்னா உங்களோட நல்லதுக்கு தான் அது. இப்போ ஏதோ நான் இன்சூரன்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், இன்சூரன்ஸ் போட சொன்னால் என்ன சொல்லுவாங்க, எதுக்கு எனக்கு இன்சூரன்ஸ்? குருட்டு நம்பிக்கையில் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏதோ ஒன்று நம்ம நம்பிக்கைன்றது கண்டிப்பாக தேவை. ஃபெய்த் இஸ் ஆல்வேஸ் தேர். நமக்கு ஏதோ நடக்கக்கூடாது, நம்ம ஃபேமிலிக்கு நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுலாம் தப்பு. ஒரு வேளை நடந்துச்சுனால் என்ன பண்ண போகிறோம்? அதுக்காக தான் இன்சூரன்ஸ் போடுறது. அதே மாதிரி தான் நாளைக்கு இப்போ கோவிட் எடுத்துக்கோங்க, எத்தனை பேருக்கு வேலை போயிடுச்சு. இந்த கோவிட் சுச்சுவேஷனில் மட்டும் எவ்வளோ ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, எவ்வளோ பேர் வேலை இல்லாமல் போயிட்டாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்போம்? இன்கேஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஓகே. இன்வெஸ்ட் பண்ணாதவங்க எத்தனை பேருக்கு 50% சேலரி ஆகிடுச்சு. உங்களால் ஏற்றுக்க முடியுமா? இன்னொரு ரவுண்ட் ஆஃப் கோவிட் வந்து 50% தான் சேலரி வந்ததுனால் அதை வச்சு மேனேஜ் பண்ண முடியுமா? ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். அதை தான் சொல்கிறேன். இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப்னு ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறதுனா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு, லட்சே கோவிட் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு, வேலை இல்லை, நீங்கள் கிளம்புங்கன்ட்டாங்க. என்ன பண்ணுவீங்க நெக்ஸ்ட்டு? ஃபேமிலி இருக்குது, பசங்க இருக்குது, ஸ்கூல் ஸ்டடீஸ் இருக்குது, இவ்வளோ விஷயத்தையும் பேக்ரவுண்டில். இப்போ ஒருத்தர் ஐடிக்கு போகிறாருன்னா முதல் வேலை நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாரோ இல்லையா, லோனை போட்டு வீடு எடுத்துடுறது. இப்போ வீடு எடுத்து முடிச்சிட்ட பிறகு லோனு 30 வருஷத்துக்கு லோனை கட்டின்னு இருக்க வேண்டியது. திடீர்னு ஏதோ ஒரு விஷயத்தினால வேலை இல்லாமல் போயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? அப்போ யோசிக்கிறதுக்கு கூட இது இருக்காது, பேக்கப் இருக்காது. இப்போ லோன் ஒரு சைடில் வந்துச்சு, ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பதில் என்ன பண்ணிட்டார்? லோன் எடுத்து வீடை மட்டும் வாங்கி வச்சாச்சு. ஆடம்பரத்தை தான் யோசிக்கிறோமே தவிர நெக்ஸ்ட்டு என்ன பண்ண முடியுன்றதை யோசிக்கிறது இல்லை நம்ம. ஸோ வீடு கொடுத்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கும் நான் ஒரு வீடியோ போடுறேன், வெதர் இட் இஸ் பெட்டர் டு இன்வெஸ்ட் in purchase a house or a rented house is better. ஸோ இதெல்லாம் நிறைய விஷயம் we can speak about. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னு வந்துச்சுன்னா எக்கச்சக்க டாபிக்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நான் அதெல்லாம் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸுக்காக நான் கண்டிப்பாக பேசுகிறேன் நான். அண்ட் முக்கியமாக சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி வேலை இல்லாத டைம்லையோ இல்லை இந்த மாதிரி இல்லைனாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை சேவிங்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ இப்படி ஒரு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வீடு வாங்குறதுக்கு பதில் ஒரு 5 lakhsக்கு நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக இல்லைச்சே ஒரு சேலரி எனக்கு 50,000 சேலரி இருக்குது. அந்த 50,000த்தில் நான் ஒரு 20% எவ்ரி மந்த்து வந்து நான் என்ன பண்ணுறேன், என்ன தான் நடந்தாலும் அந்த 10%, அந்த 20% வந்து இஎம்ஐன்னு நினச்சிக்குவாங்க. இதே ஒரு மைண்ட் செட்டு தான் இது. சரி, நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். 10,000 சம்பளம் வாங்குங்க, இல்லை 10 லட்சம் சம்பளம் வாங்குங்க. டிஃப்ரென்சஸ் ஒரு 20 to 30% எடுத்து, இது என்னோட காசு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு முடிவு பண்ணிவிட்டு இதை நான் தொட போகிறதில்லை அப்படின்ட்டு 10,000 வருதா, 2,000 ரூபாய் எடுத்துகிட்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிவிடுங்க. ஏதோ ஒரு ஷேர், நல்ல ஷேராக அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதில் போட்டு வைக்கிறீங்க. இதை வந்து ரெகுலராக பண்ணிட்டு இருந்தீங்க, ஒரு 3 வருஷத்துலையோ 5 வருஷத்துலையோ இட் வில் பிகம் அ நைஸ் கேபிட்டல் க்ரோத். அதை பற்றியும் ஒரு வீடியோ பண்ணுவோம் நம்ம. எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அதை சொல்லிட்டு இருந்தேன். 20s ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஹவ் யூ கேன் பிகம் சக்ஸஸ்ஃபுல் அட் தி ஏஜ் ஆஃப் 30-35. ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, இன்கேஸ் இந்த மாதிரி ஒரு அன்சர்டன் சுச்சுவேஷன்ஸ், ஒரு கோவிட், பேண்டமிக் இந்த மாதிரி டைமில் வரும்போது யூ கேன் ஆல்வேஸ் சர்வைவ் வித் தட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஒன்று அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் கண்டிப்பாக டிவிடெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கும், இல்லை அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வச்சு இப்போ நீங்கள் அதை ஒன்று ட்ரேட் பண்ணலாம்,
இல்லை அட்லீஸ்ட்டு அந்த கஷ்ட டைமுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். இப்போது இன்னொரு மைண்ட் செட் என்னென்னா, நம்ம ஆளுங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுனா எதுக்கு ஸ்டாக்கு, நான் படிக்கலை சார், எனக்கு எதுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரணும், எனக்கு இதை பற்றிலாம் தெரியாது. சரி, நம்ம முன்னோர்களும் சரி, நம்ம தாத்தா பாட்டிலேருந்து அப்பா அம்மாலேருந்து எல்லாருமே தே வேர் இன்வெஸ்டர். என்ன இன்வெஸ்டர்னா, எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பி அன் இன்வெஸ்டர். நீங்கள் இல்லைன்னே சொல்ல முடியாது. இல்லையா, நான் இன்வெஸ்டர்லாம் இல்லைன்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா நம்ம ஊருக்கு இன்வெஸ்டர்னா எதுனா கோல்டு, லேண்டு. இப்போ லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அப்போ நீங்கள் என்னது, ஒரு இன்வெஸ்டர். கோல்டில் வாங்கி வைக்கணும்னு பெரியவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் எல்லாருமே கோல்டில் போய் எல்லாத்தையும் வாங்குறதுக்கு, இந்தியன்ஸ் பர்டிகுலராக கோல்டு வாங்குன்னு சொல்கிறதுக்கான ரீசன் என்ன? பிகாஸ் we are an investor. இன்வெஸ்ட் பண்ண எதுக்கு, கோல்டில் போட்டு வச்சுருந்தா எப்படியும் தங்க விலை ஏறும், நாளைக்கு எமர்ஜென்சி தான் போய் வச்சுக்கலாம். அதே தானே ஸ்டாக்கும். அன்சர்டன்டிட்டி இருக்குது, இல்லைன்னு சொல்ல. கோல்டு விலை மட்டும் இறங்குறதே இல்லையா, இல்லை லேண்டு வேறு தான் இறங்குறது இல்லையா? இப்போ ஒருத்தர் போயிட்டு ஏதோ ஒரு டொக்கில் போய் வாங்குறாரு, யாரோ ஒருத்தர் சொல்கிறாரு மார்க்கெட்டிங்கில், என்ன சொல்கிறாரு, இந்த இடத்துல போட்டிங்கன்னா நாளைக்கு ஏர்போர்ட் வரும், இது வரும், எல்லாமே சொல்லிவிட்டு இது ஏறும்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிட்டாரு. ஏறல, என்ன பண்ணுவீங்க? யூ டேக்கிங் அ சர்டன் அமௌண்ட் ஆஃப் ரிஸ்க் இன் தி லேண்ட். அதே மாதிரி தான் கோல்டுலையும். சரி, இப்படி வச்சுக்கோங்க, லட்சே 6000 போயிடுச்சு கோல்டு. அங்கே போய் ஒருத்தர் வாங்குறாரு, 10,000 போகணும்னு நினச்சிட்டு. ஆனால் அங்கேருந்து 4000 வந்துடுச்சு. இப்போ விற்றுருவீங்களா என்ன கோல்டு? இல்லையே, யூ ஹோல்ட் இட் அஸ் அ கமாடிட்டி. கண்டிப்பாக எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஊறிட்டோம் நம்ம. சின்ன வயசுலேருந்தே நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, கோல்டில் போடு, லேண்டில் போடு. நம்ம அப்பாங்களும் அம்மாக்களும் இன்வெஸ்டர்ஸ் தான், தாத்தா பாட்டியும் இன்வெஸ்டர்ஸ் தான், எல்லாருமே இன்வெஸ்டர்ஸ் தான். ஆனால் நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ஒரு 2 விஷயம் தான், கோல்டு, லேண்டு. ஏன்னா அவங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை, நம்மளும் அதை பண்ணாமல் விட்டுட்டோம். இப்போ யூஎஸ்லேயும் ஏன் இன்றைக்கி இவ்வளோ தூரம் அவங்க முன்னாடி இருக்காங்க, இப்போ மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் ஏன் இவ்வளோ பேர் இருக்காங்க, ஏன் மக்கள் அவ்வளோ பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, அவங்க ஸ்டேஜில் வந்துட்டு கோல்டில், லேண்டில் காட்டிலும் தே கோ ஃபார் ஸ்டாக்ஸ். இப்போ நான் அதனால் கோல்டு, லேண்டு வேணான்னு சொல்லலை. ஸ்டாக்ஸில் இட் இஸ் அ பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஸ்டாக்காக இருந்தால். ஸோ இதையும் ஒரு பார்ட் ஆஃப் லைஃபாக வச்சுக்கோங்கன்றது. எப்படி கோல்டு வாங்குறது உங்களுக்கு பார்ட் ஆஃப் லைஃபாக வச்சுருக்கீங்களோ, ஒரு கோலாக வச்சுருக்கோம், லேண்டு வாங்கணும், வீடு கட்டணுன்றது ஒரு கோலாக வச்சுருக்கோமோ, அதே டைமில் ஒரு சாலிட் அமௌண்ட்டுக்கு போர்ட்ஃபோலியோ ஸ்டாக்ஸில் வச்சுக்கணுன்றதையும் we have to have it as a goal. ஸோ இதை நீங்கள் எப்போ கொண்டு வரீங்களோ அப்போ தான் யூ வில் பி ஏபிள் டு கம் டு அ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஸோ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ன்றது ஒரு லார்ஜ் என்ன சொல்கிறது, இட்ஸ் அ பிக் சப்ஜெக்ட். அது ஒரே வீடியோவில் எடுக்க முடியாது, நிறைய வீடியோஸ் இதில் பண்ணலாம். நம்ம வர நிறைய வீடியோஸ் போடுறேன். ஸோ ஒன் மோர் திங், இதில் பார்த்தீங்கன்னா கூட there is a fact that in the last 20 years 2 ரிசெஷன் தான் நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து 2002 to 2002 and 2007 to 2009. ஸோ அந்த லீமன் பிரதர் கிராஷ். இப்போ லாஸ்ட் டைம் வந்தது கூட ரிகவர் ஆகிடுச்சு. ஒரே வருஷத்தில் நமக்கு என்ன ஆகிடுச்சு, டோட்டலி ரிகவர். என்னென்னா இந்த ஒரு பயமும் இருக்குது மக்களுக்கு. எப்படின்னா, கிராஷ் ஆகிடுச்சுன்னு சொல்லி கடைசி வரைக்கும் வாங்கவே மாட்டாங்க. கிராஷ் ஆனால் மட்டும் இப்போ என்ன, சிம்பிளாக புரிஞ்சுப்போம். 20 வருஷத்தில் மார்க்கெட் ஏறி தான் இருக்குது, இறங்கியா இருக்குது. ஓவரால் டேட்டா எடுத்திங்கன்னா மார்க்கெட் ஏறி இருக்குது, கண்டிப்பாக கிராஷ் ஆகிருக்கு. 3 வாட்டி இப்போ கிராஷ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. 2002, 2007, 2019 ஸ்டார்டிங்கில், 20 ஸ்டார்டிங்கில் வி ஹேட் அ கிராஷ். 40% நிஃப்டி கீழே வந்துச்சு, எல்லாம் ஓகே தான். ஆனால் இப்போ எங்கே இருக்குது, 7500 போயிட்டு 15000 வந்துச்சு. நான் என்ன கேட்குறேன்னா, அந்த பொறுமை இல்லாதது தான் நிறைய பேருக்கு பிரச்சனை. கீழே வந்தது, அந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணியிருந்தேன், திருப்பி 15000 போயிடுச்சு. இல்லை ரீஇன்வெஸ்ட் பண்ணனா இன்றைக்கி டபுள் ஆகிடுச்சு. ஸோ த ஃபேக்ட் இஸ், பயம். நமக்கு புதுசான ஒரு திங்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நம்ம இந்தியன்ஸ் இன்னும் ரெடி ஆகலை. அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ், பயம் அதிகமாக இருக்குது, ஃபியர். போட்டால் போயிடுமோ. அண்ட் அதே டைமில் மார்க்கெட்டை உள்ளே வராததுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா கூட இருக்க அத்தனை பேருமே என்ன சொல்லுவாங்கன்னா, மார்க்கெட்டுக்கு போயிடாத, ட்ரேடிங்கா, ஐயோ அது உள்ளே போனால் லாஸ் ஆகிடும். எப்போ பார்த்தாலும் நெகட்டிவிட்டி, திஸ் இஸ் தி பிக்கஸ்ட் ப்ராப்ளம். ஸோ கம் அவுட் ஆஃப் தட் நெகட்டிவ் டாக்ஸ். இன்னொன்று, ஆஸ் அ ப்ரொஃபஷ்னலாக நான் சொல்லக்கூடிய விஷயம், நெகட்டிவாக வச்சுட்டு இருக்கவங்க கூட வச்சுக்காதீங்க. பக்கத்துலேயே வச்சுட்டு இருந்தீங்கன்னா, ஒருத்தர் நெகட்டிவாக பேசிகிட்டே இருங்கன்னா கடைசி வரைக்கும் முன்னேறவே முடியாது. நல்லா யோசிச்சு பாருங்கள். ஏதோ ஒரு இது வச்சுக்கோங்களேன், ஃபார் என் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பிடிக்கும், லெட்ஸே ஒரு ஃபுட்பால் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு ஃபுட்பாலில் வந்து ஏதோ ஒரு டீம் 2 டீம் ஆடுது. ஒருத்தன் பெரியத்தனமான ஒரு ஃபேனு என்ன பண்ணுறாரு, அவன் டீம் ஆடிட்டுருக்கு, 2 பேரும் உட்காந்துட்டு இருக்கானுங்க, மேட்ச் பார்த்துட்டு இருக்காங்க. மேட்ச் பார்க்கும்போது ஒருத்தன் சொல்கிறான், கண்டிப்பாக இன்றைக்கி இந்த டீம் தோற்றுனுண்டானோன்னு பக்கத்தில் இருக்கான் என்ன சொல்லுவான், டேய் வாய முடுறா. ஏன் சொல்கிறோம், ஏதோ இவன் சொல்லி என்ன சொல்கிறது, இவன் வாயை திறந்து ஏதோ ஒன்று சொல்ல போய் அந்த டீம் தோத்துச்சுன்னா இவன் போய் வாயை மூடுவான். ஏதோ இவன் சொன்னதுனால தான் அந்த டீம் தோக்க போகுது. சரி, பிகாஸ் அப்போது நம்மளோட மைண்ட் செட்டில் என்ன இருக்குன்னா, ஒரு வேளை இவன் சொன்னதுனால
இவன் வாயை வச்சதுனால என்ன ஆயிடுச்சு, அந்த டீம் தோத்துச்சுன்னா அது கூட நம்ம மனசுக்கு ஏற்றுக்கிறதுக்கு we are not ready. We don't want to hear any negative element for that team. அப்போது யோசிச்சு பாருங்கள், பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த டீமை பற்றியே சொல்கிறாங்கன்னா கூட வச்சு நிற்கிறது எவ்வளோ டேஞ்சரு. லாஜிக் புரியுதுங்களா? ஸோ த திங் இஸ் கம் அவுட் ஆஃப் நெகட்டிவிட்டி. எப்போவுமே சர்க்கிளில் வந்து ஹாவ் அ பாசிட்டிவ் மெம்பர்ஸ். ஒரு தெளிவான மனுஷன் என்ன பண்ணுவான்னா, தே வில் ஆல்வேஸ் ட்ரை டு ஹாவ் அ இன்டெலிஜென்ட் பீப்புள்ஸ் அரவுண்ட் தம் அண்ட் தே வில் ஹாவ் என்ன சொல்கிறது, அ பாசிட்டிவ் திங்கிங். எப்போவுமே ஹாவ் அ பீப்புள், ஹாவ் அ ஃப்ரெண்ட் who starts to give you positive vibes. எப்போ பார்த்தாலும் டே இது பண்ணலாமான்னா, இல்லை வேண்டாம் தோற்றுருவோம். இது நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா, ஐயோ பண்ணுறாத காலி ஆகிடும். இன்சூரன்ஸ் போகலாமா, எதுக்கு இன்சூரன்ஸு வேண்டாம். புரியுதுங்களா? ஸோ எதை கேட்டாலும் அது என்னென்னா என்கரேஜ் பண்ணுற மாதிரி டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது எதுக்குடா அவனுக்கு இன்சூரன்ஸ் எல்லாம், அதெல்லாம் ஒன்றும் ஆகாத விடு, நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆகிடுச்சு, 5 லட்சம் போய் ஆஃபீஸில் கட்டணும், இது ஹாஸ்பிட்டலில் கட்டணும்னா அப்போ வந்து இவர் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. கெட்டிங் த பாயிண்ட். ஸோ ஆல்வேஸ் கீப் பாசிட்டிவ் பீப்புள் அரவுண்ட் யூ. தட் வில் பி தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவிட்டியை யோசிச்சுக்கோங்க. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப். வேணான்னு சொல்கிறவங்கெல்லாம் ஒன்று பயப்படுறாங்க அண்ட் தே ஆர் நாட் நாலேஜபிள் இனஃப் டு நோ வாட் இஸ் தி மார்க்கெட். இல்லை சில பேர் லாஸ் பண்ணிவிட்டு சொல்லுவான். லாஸ் பண்ணவன் தான் பெரிய இடத்துல போயிட்டு இந்த மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, உள்ளே வரும்போது ஏன் வரனே தெரியாது. ஏதோ ஒருத்தர் புரோக்கர் சொன்னார், இவர் பண்ணாருன்னு சொல்லிட்டு உள்ளே வர வேண்டியது, அமௌண்ட்டை போட வேண்டியதை இன்ட்ராடே பண்ணிவிட்டு லாஸ் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டு அவர் பத்தாததுக்கு 100 பேர்கிட்ட போய் சொல்லுவார், ஐயோ ட்ரேடிங் உள்ளே போனேன் நான், ஆனால் ஃபுல்லாக லாஸு. ஏன் லாஸு? ஏன் லாஸ் ஆச்சுன்னா தெரியாது. எதில் போட்டேன், ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரி கால் வாங்கி போட்டேன், லாஸ் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு திங் இஸ் ஃபேக்ட் என்னென்னா, உள்ளே வந்தது ஏன்னு தெரியாது, ட்ரேட் எடுத்தது ஏன்னு தெரியாது, லாஸ் ஆனதுக்கு ரீசனும் தெரியாது, ஆனால் லாஸ் ஆச்சுன்னு மட்டும் தெரியும். த ஃபேக்ட் இஸ் தே டோன்ட் ஹாவ் ப்ராப்பர் நாலேஜ் அபவுட் த மார்க்கெட். ஸோ மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான எல்லா வழிகளும் இருக்குது, ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். நீங்கள் 5 வருஷம் வெயிட் பண்ணுறேன், 1 வருஷம் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோட உள்ளே வரவங்க அத்தனை பேருமே தேல் பி ப்ராஃபிட்டபிள். இன்கேஸ் நல்ல ஸ்டாக்ஸாக எடுத்திங்கன்னா, இல்லை நிஃப்டி பீஸ்லேயே வாங்கி போட்டு வச்சுருந்தீங்கன்னா கூட 1 or 2 இயர்ஸில் கண்டிப்பாக ஏறுது, ப்ராஃபிட்டபிள் தான் இருப்பாங்க. ஆனால் இந்த பொறுமை இல்லாமல் இன்ட்ராடே பண்ணணும்னு வந்துட்டு லாஸ் பண்ணுறாங்க பாருங்கள், தட் இஸ் தி பிக்கஸ்ட் ப்ராப்ளம். ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட்டுக்குள்ளே வரணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா மார்க்கெட்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. அது டெக்னிக்கலாக இருக்கட்டும், ஃபண்டமெண்டலாக இருக்கட்டும், சென்டிமெண்டல். ஸோ இது மூணுத்தையும் கம்பைன் பண்ண தான் மார்க்கெட் அனாலிசிஸ். ஸோ முக்கியமாக நம்ம வந்து டெக்னிக்கல் சொல்கிறது அடிக்கடி. ஸோ இதை முதல்ல என்னன்றது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஏன் ஒரு ட்ரேட் எடுக்கிறோம், ஏன் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஒரு கம்பெனினா அந்த கம்பெனியில் நான் ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த நெக்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்கள். ஒரு ஃபண்டமெண்டலாக நல்லா இருக்கா அந்த கம்பெனி, டெக்னிக்கலாக எனக்கு ட்ரேடு மேலே ஏறுமா இறங்குமா. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா யூ கேன் பி அ பெட்டர் ட்ரேடர். ஸோ யூ வில் ஆல்சோ பி அன் இன்க்ரீஸ்ட் பர்சன் இன் தட் 3%. இன்னும் நிறைய பேர் நம்ம இன்னும் மார்க்கெட்டுக்குள்ளே வரல. ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாமளும் ஒரு ட்ரேடராக மாற முடியும். We can also be an investor, not only in gold and land, but we can also be an investor in stock market as well. ஆனால் லேண்ட்லேயும் கோல்டுலேயும் எப்படி பொறுமையாக இருக்கிறோமோ, ஸ்டாக்ஸ்லேயும் பொறுமையாக இருந்தீங்கன்னா you will be able to make a successful investor. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணது. ஸோ சொன்னதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இதுவும் ஒரு டூல் தான் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். கொஞ்சம் பொறுமையாக யோசித்து நல்ல ஸ்கிரிப்டாக எடுத்து அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிங்கன்னா யூ கேன் ஆல்சோ பி அ சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர். ஆல்ரைட். அண்ட் இன்கேஸ் நீங்கள் எனக்கு இதெல்லாம் புரியல சார், எப்படி அனலைஸ் பண்ணணும்னு தெரியலனாலும், ஸோ வி ஆர் ட்ரேட் அச்சீவர்ஸ், வி டீச் பீப்புள் எப்படி இதை அனலைஸ் பண்ணணும்ன்ற விஷயத்தையும் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ 14 types ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வச்சுட்டு எப்படி பை பண்ணணும், செல் பண்ணணும், இதையும் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ கீழே இருக்க ஸ்க்ரோல் கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. கிளாஸஸ் பற்றியும் உங்களுக்கு தருவாங்க. எவ்ரி மண்டே நமக்கு கிளாஸஸ் இருக்குது அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் ஆர் ஆல் தேர் ஆல்சோ. ரைட். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஜாயின் பண்ணனாலும் அதுவும் பண்ணிக்கலாம். ஸோ மை பாயிண்ட் இஸ், இன்வெஸ்ட்மெண்ட் இப்போயே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இட் இஸ் நெவர் டூ லேட். ஸோ பண்ண மாட்டேன்னு உட்காந்துட்டு கடைசி வரைக்கும் அதுக்கப்புறம் 50 வயசு ஆகிட்ட பிறகு பண்ணிடலாமோன்னு நினைக்கிறத காட்டிலையும் 20 or 30 எதுவாக இருந்தாலும் இப்போயே இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஸோ ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் early and attain financial freedom at the earliest as possible. All right. So I hope this video was useful and thank you very much for joining. Take care.